Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். போன கிளாஸில் என்ன பார்த்தோன்னா இன்டர்செக்ஷன் யூனியன் அதை பற்றின ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு எக்ஸசைஸாக கொடுத்துருந்தேன். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்செக்ஷனல் அசோசியேட்டிவிட்டி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தங்கிறத முதல்ல பார்த்துக்கும். நான் வந்து 3 செட்டு கொடுத்தாச்சு. அதோட இன்டர்செக்ஷன் 3ஓட இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். சரியா? 3க்குமே காமனாக உள்ள எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல இது 2 இன்டர்செக்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அதோட இது இன்டர்செக்ட் பண்ணுறேன். ஓகே, அதுவும் அதிலிருந்து வர அவுட்புட்டும் முதல்ல பிஎஸ்சியும் இன்டர்செக்ட் பண்ணி எடுத்துக்கிற செட்டு, அந்த காமனாக இருக்க பாயிண்ட்ஸ் ஏல இருக்கான்னு பார்க்குறேன். இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துக்கிறேன், அந்த காமன் பாயிண்ட்ஸை. ஓகே, அந்த அவுட்புட்டும் 2 1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஆர்டரில் நீங்கள் இன்டர்செக்ஷனை பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், எந்த ஆர்டர்லையும் பண்ணிக்கலாம். பண்ணிட்டா என்ன அர்த்தம், இது வந்து ஒரே ஆன்சர் தான் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட அர்த்தம். அதே மாதிரி தான் ஏ யூனியன் பிக்கும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஆர்டரில் வேணாலும் யூனியன் பண்ணிக்கலாம். முதல்ல இது 2 யூனியன் எடுத்துகிட்டு அப்புறம் அதோட இதை யூனியன் பண்ணிக்கலாம். இல்லை இது 2 யூனியன் பண்ணிவிட்டு அப்புறம் அதை ஏவோட சேர்த்து யூனியன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான். இது வெறும் 3 செட்டுக்கு மட்டும் உண்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது 4வது செட்டு சேர்த்துக்கலாம். ஓகே, அதை எப்படி 4 5 அப்படின்னு சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்களே போட்டு பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இல்லைனா பின்னாடி நம்ம இண்டக்ஷன் வச்சு ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ அப்போது எந்த ஒரு ஃபைனைட்லி மெனி செட்ஸ் எடுத்தாலும் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, தி ஆர்டர் இன் விச் யூ டேக் இன்டர்செக்ஷன் டசன்ட் மேட்டர். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா, இப்படி எழுதுவேன், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சின்னு எழுதிக்கலாம். ஓகே, எனக்கு வந்து இந்த ஆர்டரில் பண்ணாலும் ஓகே, அந்த ஆர்டரில் பண்ணாலும் ஓகே. சரியா? ஸோ எந்த ஆர்டரில் பண்ணாலும் எனக்கு ஒரே ஆன்சர் வரனால இதை இப்படி எழுதிக்கலாம். அதே போல் யூனியன் அப்படி தான். இதுவும் எந்த ஆர்டர் இஸ் இம்மெட்டீரியல் அப்படிங்கிறத அந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட அர்த்தம். ஓகே, சரி. இப்போ அதனால் என்ன பண்ணலான்னா, if there are n sets a1 a2 a3 etc an, then I can talk about union of these n sets. அது எப்படி எழுதலாம்னு போன இடம் சொன்னேன், i equal to 1 to n ai. இதை பற்றி படிக்கலாம். ஓகே, யூனியன் ஓவர் சிமிலர்லி இன்டர்செக்ஷன் ஓவர் i equal to 1 to n ai. இது ரெண்டையும் படிக்கலாம். ஸோ போன தடவை யூனியனுக்கு பேசும்போது என்ன சொன்னால், யூனியன் வந்து செட் நோட்டேஷனில் என்ன சொல்லணும், யூனியன் ஓவர் ஐ ஈக்குவல்ஸ் 1 to n ai. இதை செட் நோட்டேஷனில் இருந்தால் எக்ஸ் such that what should happen, what is the condition x should satisfy. அதை நம்ம எங்கேருந்து பார்த்தோம், ஏ யூனியன் பிக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, ஏதாவது ஒன்றில் இருந்தால் போதும். அதே மாதிரி இங்கே எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் யூனியன் அர்த்தம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒன் ஆஃப் தீஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு செட்டு இங்கே ஒரு செட்டை கண்டுபிடிச்சிட்டு எழுதணும். எப்படி எழுதணும்னா, there exist ai. ஓகே, பட் வாட் இஸ் திஸ் ஐ அப்படின்னு கேட்கும்போது ஐ வந்து இட் இஸ் பிட்வீன் 1 and n அப்படின்னு சொல்லணும். சொல்லிவிட்டு such that x belongs to ai அப்படின்னு எழுதணும். ஸோ இப்போ அந்த there exist aiன்னு சொன்னதுக்கப்புறம் எந்த ஐன்னு கேட்குற கேள்வி வருது இல்லையா, அதனால் என்ன பண்ணுறேன், முதல்ல நான் என்ன பண்ணுறேன், there exist an ஐன்னு சொல்லிடுறேன். ஐ எங்கேருந்து எங்கே வரைக்கும் வேரி ஆகுது, 1 to n. ஸோ எங்கே இருக்கணும், there exist I belongs to 1 to etc n. இந்த செட்டில் இருக்கணும். such that what should happen, x belongs to ai. அப்போ இங்கே எப்படி எழுதுவேன், there exist I belongs to 1 to etc n such that
x belongs to ai. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் என்ன அர்த்தம்? x belongs to union. So x belongs to the union if and only if it satisfies this condition. So similarly intersection சொல்ல முடியுமா? intersection I equal to 1 to n ai. அப்போது இதுலேயும் நான் என்னன்னு கேட்கணும். வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் த எலிமெண்ட்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் an element belonging to this set? அப்போ என்ன பண்ணுவேன்? this equal to x such that என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னு எழுதணும். ஓகே, நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன சொல்கிறோம்? ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ஷனில் இருக்கணும்னா ரெண்டு செட்லேயும் இருக்கணும். இங்கே A1ல் இருக்கணும், A2ல் இருக்கணும், A3ல் இருக்கணும், அப் டு AN எல்லாத்துலேயுமே இருக்கணும். ஸோ அப்போ ANல இருக்கணும், எல்லாத்துலேயும் இருக்கணும். அதை எப்படி எழுதுவீங்க? ஃபார் ஆல் I belonging to 1 2 etc n என்ன நடக்கணும்? x belongs to ai அப்படிங்கிறது நடக்கணும். ஓகே, இது நடந்துச்சுன்னா then x is an element of the intersection. ஓகே, ரைட். ஸோ இப்போ இதில் வந்து இதை எழுதி இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து சில அப்சர்வேஷன்ஸ் பண்ணலாம். என்னென்ன அப்சர்வேஷன் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம யூனியன் இன்டர்செக்ஷனில் அப்சர்வ் பண்ணியிருப்போம். A is subset of A union B. B is subset of A union B. ஏன்? இப்போ x belongs to A, ஓகே, தென் x belongs to A or x belongs to B அப்படின்னு எழுதலாம். சரியா? x belongs to A implies x belongs to A or x belongs to B. So x belongs to A union B ன்னு வந்துடும். Similarly, if x belongs to B, then that implies x belongs to A or x belongs to B. Okay? அதனால similarly, A intersection B is subset of A and A intersection B is also subset of B. ஏன்னா இப்போ இன்டர்செக்ஷனில் ஒரு எலிமெண்ட் இருந்தால் it belongs to A as well as it belongs to B. சரியா? இது மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் சொல்ல முடியுமா? Can we replace this? எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது? Can I replace this place and write இதை வந்து I equal to 1 to n aiன்னு போட்டு இந்த இடத்துல ai போட முடியும், A1 போட முடியுமா? இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். நான் என்ன கேட்குறேன்னா, can I say that A1 is subset of this union? ஓகே, அது எப்படி சொல்கிறது? இப்போது இதை கவனிங்க. இது சப்செட்னு சொல்லணும். என்ன பண்ணணும்? I have to start with an element of A1, arbitrary element of A1. So x belongs to A1 ஆரம்பிக்கிறேன். When will an x belonging to this union? அந்த கண்டிஷன் ஒருக்க பாருங்கள். There exists I in 1 to n, x belongs to ai. சரியா? ஸோ இப்போ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா பண்ணலையா? ஏதோ ஒரு 1 to nல ஒரு I இருக்கணும் such that x belongs to ai. அந்த I என்னது இங்கே? I equals 1. புரியுதா? ஸோ x belongs to A1 சொல்லும் போதே x belongs to that. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லலாம்னா இதே விஷயத்த for all k belonging to 1 to etc n ak is subset of this. இந்த யூனியனில் இருக்க ஒவ்வொரு செட்டுமே இந்த யூனியனுக்கு சப்செட். எப்படி சொல்கிறது? அதை ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவீங்க? இங்கே வந்து ak இருப்பீங்க. ஸோ ஸ்டார்ட் வித் an x belonging to ak. ஓகே, x belongs to akன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த x வந்து இங்கே இருக்கான்னு பார்க்கணும். இங்கே இருக்குன்னு என்ன சொல்லணும்? I have to find an I running between 1 to n such that x should belonging to that I. So if I start with x belongs to a, what is my I? I should be an element from 1 to n. So my k is an element from 1 to n. இந்த k-வை choose பண்ணிப்பேன். சரியா? x belongs to ak, then choose k equal to I, then x belongs to the union னு சொல்லிடலாம். சரியா? So look at this. ரெண்டே கவனிச்சுக்கோங்க. சிம்பிள். ஓகே, இதே மாதிரி அடுத்த கொஸ்டின். அடுத்தது, can I say that intersection I equal to 1 to n ai is subset of ak? A வந்து it's an element between thing. Okay,
ஸோ இது வந்து ஒவ்வொரு கேக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இட்ஸ் சப்செட் ஆஃப் A1, இஸ் இட் சப்செட் ஆஃப் A2 அப்படின்னு கேட்க போகிறேன். ஓகே, ஸோ அப்போது என்ன பண்ணணும், ஆர்பிட்ரரி எலிமெண்ட் ஆஃப் திஸ் வில் ஸ்டார்ட் வித் அண்ட் யூ ஹேவ் டு சே இட் பிலாங்ஸ் டு திஸ். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா என்ன அர்த்தம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட், இட் மீன்ஸ் தட் ஃபார் ஆல் I x belongs to A. So that means what, x belongs to A1, x belongs to A2, etc., x belongs to AN. So therefore x belongs to AK ன்னு வந்துரும். This is true. Okay. இன்னொரு கேள்வி, is this true? இன்டர்செக்ஷன் எப்போவுமே யூனியனோட சப்செட்டாக இருக்கும் இல்லையா, அது ட்ரூவா? Is it subset of intersection, sorry, union or I equal to 1 to n AI, right? ஸோ இந்த இன்டர்செக்ஷனில் இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து இதில் இருக்குமா எல்லா எலிமெண்ட்ஸும் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க, ஏற்கனவே பண்ண விஷயத்தை பாருங்கள். இதில் ஒரு எலிமெண்ட் இருக்குது, இது வந்து என்னது, இட் இஸ் சப்செட் ஆஃப் A1. ஓகே, எவ்ரி A1 இஸ் சப்செட் ஆஃப் திஸ். ட்ரான்சிட்டிவிட்டி யூஸ் பண்ணிடலாம் இல்லையா. ஓகே, A சப்செட் ஆஃப் B அண்ட் B சப்செட் ஆஃப் Cனா A சப்செட் ஆஃப் Cன்னு சொல்லிடலாம். ஓகே, ரைட். ஸோ அப்படி இல்லைனா கூட இங்கேருந்து ஒரு எலிமெண்ட் எடுங்க, x belongs to this, then x belongs to A1, okay, therefore x belongs to union அப்படி சொல்லிடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் எலிமெண்ட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் திஸ் ஃபேமிலி. சரி, இதெல்லாம் ஃபைனைட்லி மெனி செட்ஸ். ஓகே, ஈஸியாக நம்ம எழுதிட்டோம், பார்த்துட்டோம். பட் இப்போது இன்ஃபினிட்லி மெனி எலிமெண்ட்ஸ், மெனி செட்ஸ்லாம் இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஓகே, ரைட். ஸோ இதுக்கு முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரியா, இந்த விஷயத்தில் வந்து இதுக்கு பேரலாக இங்கே எழுதலாம். சரியா, இது வந்து ஃபைனைட்லி மெனிங்கிறப்போ இந்த டெஃபினேஷன் கரெக்டாக இருக்குது. ஓகே, சப்போஸ் நான் இந்த இடத்துல வந்து இந்த I equal to 1 to n இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஐன்னு எழுதுக்கோங்க. இந்த செட், இந்த சஃபிக்ஸில் எழுதுகிறோம் பார்த்தீங்களா அந்த நம்பர், இதை வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவேன். இந்த இண்டெக்ஸ் எங்கேருந்து வருது, 1லேருந்து n-குள்ளே வருது, அந்த செட்லேருந்து வருது. ஓகே, சப்போஸ் இந்த இண்டெக்ஸ் கம்ஸ் ஃப்ரம் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, இந்த ஐங்கிறது வந்து செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எவ்வளோ செட்ஸ் எனக்கு இருக்குது, இன்ஃபினிட்லி மெனி செட்ஸ் இருக்குது. ஓகே, A1, A2, எக்ஸெட்ரா. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யூனியன்? ஓகே, யூனியன் I பிலாங்கிங் டு I, இந்த செட் இதுதான் என்னோட இண்டெக்ஸ் செட்டு இப்போது. ஓகே, AI. இப்போ இதுக்கு என்ன மீனிங்கு, இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அதே மீனிங் தான், சேம். ஒரே ஒரு விஷயம் என்ன மாறி இருக்குன்னா இந்த இண்டெக்ஸிங் செட்டு மட்டும் மாறி இருக்கு இல்லையா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன நடக்குது, ஃபார் ஆல் I equal to 1 to n, I equal to 1 union I equal to 1 to n AIங்கிறது வந்து there exists I belonging to this index set such that x belongs to A. ஸோ அப்போ இங்கே எப்படி எழுதுவோம், x such that there exists I belonging to what, this capital I, such that what should happen, x belongs to AI. இது நடந்துச்சுன்னா இதுதான் யூனியன். ஓகே, அது மாதிரி இன்டர்செக்ஷன் ஓவர் I belongs to I, AI. இப்போ இது எப்படி எழுதுறது, look at this, x such that இங்கே என்ன பண்ணியிருக்கோம், for every I in the first index set, the finite index set, x should belong to A. அப்படின்னா என்ன, x belongs to AI for all I. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், for all I belonging to I, x belongs to AI. இதுதான் டெஃபினிஷன். சரி, இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வேணும் இல்லையா. ஓகே, லெட் அஸ் ட்ரை திஸ். நம்ம ஏற்கனவே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கண்டுபிடிச்சோம், அதை நீங்கள் முழுசாக எழுதியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. எக்ஸசைஸ் ப்ராப்ளமாக உங்களுக்கு கொடுத்தேன். A0, A1, A2ன்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் செட்ஸில் சொன்னோம். ஓகே, அந்த செட்டை நீங்கள் பின்னாடி போட்டு பாருங்கள், அதோட யூனியன் என்ன, அதோட இன்டர்செக்ஷன் என்னன்னு பாருங்கள். சரியா, ஓகே. இப்போது நான் இது கால்குலேஷனுக்காக நான் இப்போ இது பண்ணுறேன். A1 ஈக்குவல்ஸ் 1, A2 ஈக்குவல்ஸ் 1, 2, A3 ஈக்குவல்ஸ் ஓகே எக்ஸெட்ரா. ஸோ அப்போ ஏஎன்ங்கிறது என்னது, 1, 2 எக்ஸெட்ரா n.
இப்போது யூனியன் ஓவர் I belonging to n, இந்த இடத்துல என்னன்னு எடுத்துக்கிறேன், சரியா? யூனியன் I belonging to n, அந்த இண்டெக்ஸ் செட்டை மாற்றி என்னன்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த கிளாரிட்டி வர்றதுக்காக. வாட் இஸ் திஸ்? இப்போ இது என்னன்னு சொல்கிறது? ஓகே, ஐ எம் டேக்கிங் யூனியன் ஆஃப் ஆல் தீஸ். சப்போஸ் யூனியன் ஆஃப் திஸ் அண்ட் திஸ் எடுத்தால் என்ன வரும்? 1 2 வரும். அடுத்து 1 2 3 வரும். கீப் ஆன் கம்மிங், சரியா? ஸோ இப்போ இது என்ன தோணுதுன்னா, எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் வந்துடும் நமக்கு இதில். ஓகே, யூனியனில். ஸோ கேன் ஐ சே தட் இட் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்ல முடியுமா? நம்ம இங்கே பார்க்குறத வச்சு சொல்கிறோம், இதை பார்த்துட்டு. பட் ஆனால் அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு ப்ரூஃப் எப்படி சொல்கிறது? ஓகே, how will I say that? Okay, let us do it. அப்போ என்ன பண்ணணும்னா, this is subset of this ன்னு சொல்லணும், அப்புறம் this is subset of this ன்னு சொல்லணும், சரியா? ஸோ இந்த யூனியனில் ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம். ஓகே, let's say k belonging to union I equal to 1 to k I belonging to n ai அப்படின்னு எடுக்கிறோம். நமக்கு என்ன தெரியும்னா, k belongs to akன்னு தெரியும். ஓகே, முக்கியமான விஷயம், k belongs to ak. ஏன் அப்படின்னா, a1 அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸில் 1 வரைக்கும் எழுதுறேன், a2னா நேச்சுரல் நம்பர்ஸில் 2 வரைக்கும் எழுதுறேன், a3னா 1 2 3 வரைக்கும் எழுதுறேன், anனா அப் டு n எழுதுறேன். ஸோ k belongs to ak. ஓகே, k belongs to the union, therefore k belongs to ak. But ak என்னது? ak is subset of natural numbers and k is a natural number, k belongs to n. This is easy. Okay, this part is easy. This subset of n is this. Okay, in the it is nothing but collection of natural numbers தான் எல்லாமே. Okay, k belongs to ak, ak is a subset of natural numbers, right? இப்போது இதில் நமக்கு விஷயம் என்னென்னா, இந்த ரிவர்ஸ் பார்ட் தான் கஷ்டம். ரிவர்ஸ் பார்ட் கஷ்டம் இல்லை, ரிவர்ஸ் பார்ட் தான் நம்ம யோசிக்க வேண்டிய இடம். சப்போஸ் k belongs to n, இப்போ என்ன பண்ணணும்? k belongs to thisன்னு சொல்லணும். ஓகே, இதற்கான ஆன்சரையும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? k belongs to akன்னு சொல்லியாச்சு, சரியா? k belongs to ak அப்படின்னா k belongs to யூனியன். நம்ம போன இடத்துல பார்த்தோமே, என்ன பண்ணோம்? இந்த யூனியனில் இது வந்து யூனியன் ஆஃப் இன்ஃபினிட்லி மெனி செட்ஸ். இதில் ஏதாவது ஒரு செட்டில் இருந்தாலும் அது யூனியனில் இருக்கும். அதனால் k belongs to akன்னு சொல்லிட்டோன்னா என்ன ஆச்சு? k belongs to யூனியன். ஸோ therefore this implies this implies k belongs to union I belonging to n ai. So therefore these two sets are equal. சரி, இப்போ இதோட இன்டர்செக்ஷன் என்னவா இருக்கும்? இன்டர்செக்ஷனை பாருங்கள். இன்டர்செக்ஷன் I belongs to n ai, இது என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. இது என்ன சொல்ல முடியுமா? இதை பாருங்கள், 2 வந்து இதோட இன்டர்செக்ஷனில் இல்லை. ஓகே, ஒரு எலிமெண்ட் வந்து இன்டர்செக்ஷனில் இருக்கணும்னா எல்லா செட்லேயும் இருக்கணும். இருக்குமா? இருக்காது. ஸோ எல்லா செட்லேயும் இருக்கக்கூடிய காமனான எலிமெண்ட் இந்த ஒன்று தான் இருக்குது. ஓகே, ஸோ கேன் ஐ சே தட் இட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதுக்கும் ஒரு ப்ரூஃப் தேவை. என்ன தேவை? இது வந்து ஈக்குவல் டுன்னு சொல்லணும். 1 belongs to all the ai's, அதனால இங்கே இருக்குன்னு சொல்லிட்டோம். ஓகே, அப்போது 1 திஸ் இஸ் a subset of இன்டர்செக்ஷன் நமக்கு தெரியும். பட் இன்டர்செக்ஷனில் இருக்க எலிமெண்ட்டாக, இன்டர்செக்ஷனில் ஒரு எலிமெண்ட் இருந்தால் அது ஒன்றா தான் இருக்க முடியும்னு எப்படி சொல்லுவீங்க? ஸோ if k belongs to the intersection, then k belongs to the intersection assume பண்ணுவோம். ஓகே, I belongs to n ai. ஓகே, இது அந்த செட்டோட நேச்சர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ண வேண்டிய ஒர்க்கு. ஓகே, அப்போ இதில் என்ன தெரியும்? ஃபார் ஆல் I belonging to n, k belongs to ai. சரியா? ஓகே, this implies k belongs to a1. If k belongs to a1 என்ன அர்த்தம்? a1 is a singleton set, ஒரே ஒரு எலிமெண்ட் தான். This implies k equals 1. புரியுதா? இங்கேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்தேன், அது வந்து that has to be 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் இது ஈக்குவல் டு 1ன்னு சொல்லலாம்.
ஓகே ரைட். நவ் இதெல்லாம் ஓகே. பட் இதுக்கு அடுத்து என்னென்னா, சில நேரங்களில் நம்ம செட்ஸ்லாம் எப்படி எழுத வேண்டியது இருக்கும் அப்படின்னா, இந்த செட்லாம் கொஞ்சம் ஈஸி டு ஹேண்டில். ஓகே, சப்போஸ் மை இண்டெக்ஸ் செட் I is equal to R, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஓகே, இந்த மாதிரி எழுதுகிற செட்ஸ் எல்லாம் ஃபேமிலி ஆஃப் செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இது வந்து கவுண்டபிள் யூனியன்னு சொல்லுவோம். இது வந்து யூனியன் ஆஃப் எ ஃபேமிலி ஆஃப் செட்ஸ்ன்னு ஜென்ரலாக சொல்லிடலாம். இங்கே வந்து ஃபைனைட் யூனியன் 1 to n யூனியன் இருக்கும்போது, இன்டர்செக்ஷன் பண்ணும்போது ஃபைனைட் இன்டர்செக்ஷன் சொல்லலாம். இங்கே கவுண்டபிள் இன்டர்செக்ஷன், இங்கே வந்து ஜென்ரல் யூனியன் ஆஃப் எ ஃபேமிலி ஆஃப் செட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இதில் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது, இப்போ நான் ஆர்னு ஜென்ரலாக சொல்லிட்டேன். அதுக்கு பதில் அப்போ என்ன சொல்லலாம்னா, லெட் காமா பி எ இண்டெக்ஸ் செட், காமா பி எ non-empty set. Okay, I want to look at sets indexed over gamma. Sets indexed over gamma. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, I want to look at the family of sets f suffix r, okay, such that this is a collection of sets such that r belongs to gamma. இதுதான் ஒரு கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ். இந்த செட்ஸை பற்றி யூனியன் இன்டர்செக்ஷன்லாம் நான் பேசணும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் கவனித்து பாருங்கள். இதுக்கும் சேம் கைண்ட் ஆஃப் நான் கேள்வி கேட்குறது என்ன கேட்கலாம்னா, யூனியன் ஓவர் கேட்கலாம், இன்டர்செக்ஷன் கேட்கலாம். ஓகே, பட் இது மாதிரி செட்ஸ் எப்படிலாம் நமக்கு நடக்கும், எந்த மாதிரி நடக்கும், எந்த மாதிரி இது மாதிரி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போது இந்த A1 A2 எக்ஸெட்ரா ஏன்னு சொல்லலாம். இதே வச்சு இதுமாரி B1 B2 எக்ஸெட்ரா BN ஒன்று சொல்கிறேன். B1 இஸ் set of all prime numbers less than or equal to 1. B2 is set of all prime numbers less than or equal to 2. B3 is set of all prime numbers less than or equal to 3. B4 is set of all prime numbers less than or equal to 4. Bn is set of all prime numbers less than or equal to n. இது மாதிரி பண்ணலாமா? இப்போ அது மாதிரி இப்போ indexed over real numbers எனக்கு வேணும். Let us say R belongs to R. Okay, right? ஸோ நான் இப்போது என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, I have to find some sets indexed over this set. என்ன செட்டாக இருக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். Let's say AR, A suffix R is equal to, இது எப்படி இருக்குது, ஒரு ரியல் லைனில் ஆர்னு ஒன்று பிளாட் பண்ணிங்கன்னா அந்த ஆர்லேருந்து இந்த சைடு உள்ள ஃபுல் ரே எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது இதில் வந்து நான் யூனியன் பேசலாம், இன்டர்செக்ஷன் பேசலாம், எல்லாம் பேசலாம். பட் ஆனால் என்ன அது, திஸ் டிஸ்கிரைப்ஸ் ஏ கம்ப்ளீட் ரே ஏஆர். ஓகே, ரைட். ஸோ சிமிலர்லி ஐ கேன் டாக் அபவுட் பிஆர்னா அந்த சைடு ரே பற்றி பேசலாம். ஸோ இது வந்து இட் கிவ்ஸ் மீ அன் எக்ஸாம்பிள். சரியா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஃபைனிங் திஸ். இதே இது R2 பிளேனில் இது பண்ண போகிறேன். ஓகே, let us take the index set gamma to be R minus singleton 0. ஓகே, பாசிட்டிவ் ரியல் நம்பர் எடுத்துக்க போகிறேன். ஓகே, அப்போது என்ன பண்ணலான்னா நெகட்டிவ் கூட வேண்டாம், R ப்ளஸ்னு வச்சுக்கோம். R ப்ளஸ் டினோட் செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, AR is equal to x comma y belonging to R2 such that x square plus y square equals R square. அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, this is nothing but the circle of radius R. அப்போ அந்த ரேடியஸில் இருக்கிறது எல்லாமே வந்துடும். இப்போ இந்த செட்ஸை பிளாட் பண்ணுங்கள். இந்த செட்டை இங்கே பார்த்தோம், நமக்கு என்ன தெரியும்னா இட் இஸ் ஏ ரே. இதை பிளாட் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ ஆனால் எந்த இடப்பட்ட சர்க்கிளும் நமக்கு இருக்கும். ஏன்னா எல்லா ரியல் நம்பரும் எடுத்துக்க, எல்லா பாசிட்டிவ் ரியல் நம்பர், ஆல் பாசிட்டிவ் ரேடியஸ் நான் கொடுக்க போகிறேன். சரியா? இப்போது இதோட யூனியன் எல்லாம் எடுத்தால் என்ன ஆகும், இதோட யூனியன் ஃபுல்லு எடுத்தால் என்ன ஆகும், எல்லாம் வரும் எக்ஸப்ட் 1 வராது. எந்த வராது, 0,0 மட்டும் வராது. ஏன்னா 0,0 0 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். பட் இங்கே ஆர் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 0வை தவிர மற்ற எல்லாம் வரும். அதே போல் இதோட இன்டர்செக்ஷன் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
இன்டர்செக்ஷனில் எதுவுமே இருக்காது. இன்டர்செக்ஷன் பிகம்ஸ் எம்டி செட். நம்ம பிக்சரை பார்த்து சொல்கிறோம். இதெல்லாம் இதுக்கெல்லாம் ப்ரூஃப் கொடுக்கல, பட் பிக்சரை பார்த்து சொல்கிறோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலான்னா, இதே R2வில் பார்ப்போம். Let us write AR once again. It is equal to x comma R such that x belongs to R அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? y கோஆர்டினேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். y கோஆர்டினேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எக்ஸை வேரி பண்ணுறேன். அப்படி வேரி பண்ணால் என்ன ஆகும்? இப்போ y கோஆர்டினேட்டு 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எக்ஸை மட்டும் வேரி பண்ணால் எக்ஸ் ஆக்சிஸ் கிடைக்கும். ஸோ இந்த பிளேனில் என்ன ஆகும்னா இந்த லைன்ஸ்லாம் கிடைக்கும். எக்ஸுக்கு பேரலாக இருக்க லைன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே, ஃபுல் லென்த்து கிடைக்கும். அதுமாதிரி இங்கே கிடைக்கும். இது ஆரிஜின் வச்சுக்கோங்க. அப்படி எல்லா லைனும் கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த செட்டோட யூனியன் எடுத்தால் என்ன கிடைக்கும்? எனக்கு ஹோல் பிளேனே கிடச்சிரும். மறுபடியும் இது இன்டர்செக்ஷன் எடுத்தால் எம்டி கிடைக்கும். ஸோ அப்போது இங்கே வந்து மறுபடியும் எனக்கு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யூனியன் ஆஃப் அ ஃபேமிலி ஆஃப் செட்ஸ், அப்புறம் இன்டர்செக்ஷன் ஆஃப் அ ஃபேமிலி ஆஃப் செட்ஸ், இது ரெண்டும் எனக்கு தெரியணும். ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறது? ஸோ ஹவ் வில் ஐ டிஃபைன் திஸ் டூ? அதுக்கு நொட்டேஷன் சேம் அந்த ஃபைனைட்டுக்கும் கவுண்டபிள் யூனியனுக்கும் வச்சுக்கிட்ட நோட்டேஷன் யூஸ் பண்ணலாம். யூனியன் சம் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு, ஓகே ஆர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ ஆரை யூஸ் பண்ணலாம். ஆர் பிலாங்ஸ் டு காமா. எஃப் யூஸ் பண்ணியிருக்கேன்னா எஃப் யூஸ் பண்ணலாம். எஃப்ஆர் அப்படின்னா என்ன? இன்டர்செக்ஷன் ஆர் பிலாங்ஸ் டு காமா எஃப்ஆர் அப்படின்னா என்ன? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் சச் தட் சேம் ஐடியா, இது வரைக்கும் என்ன பார்த்தோமோ அதே ஐடியா தான். ஏதாவது ஒரு செட்லையாவது இருக்கணும். அப்போது தேர் எக்ஸிஸ்ட் ஆர் பிலாங்ஸ் டு காமா. ஓகே, ஸோ இங்கே மறுபடியும் இந்த ஆரை யூஸ் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல நம்ம மாற்றிடும். இந்த ஆறு கன்ஃபியூஸ் பண்ணோம். ஸோ தேர் எக்ஸிஸ்ட் சம் எலிமெண்ட் ஃப்ரம் காமா. அந்த எலிமெண்ட்டுக்கு பேர் ஆல்ஃபான்னு வச்சுக்குவோம். ஆல்ஃபா பிலாங்ஸ் டு காமா சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் ஆல்ஃபா. இதுதான் இதோட மீனிங். அதுமாதிரி இன்டர்செக்ஷனுக்கு ஒரு மீனிங் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். என்ன மீனிங் கொடுக்கலாம்? இன்டர்செக்ஷன் இஸ் நத்திங் பட் எக்ஸ் சச் தட் தேர் எக்ஸிஸ்ட் ஆல்ஃபா. இட்ஸ் நாட் தேர் எக்ஸிஸ்ட். இன்டர்செக்ஷன் என்ன அர்த்தம்? எல்லா செட்லேயும் இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? எல்லா செட்லேயும் இருக்கணும். என்ன பண்ணணும்? என்ன குவான்டிஃபையர்? ஃபார் ஆல். ஸோ ஃபார் ஆல் alpha belongs to gamma, what should happen? X belongs to f alpha. சரியா? Okay, alright. So therefore this is how we define. So இப்போ இது டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் இங்கே அப்சர்வ் பண்ணதெல்லாம் அங்கே அப்சர்வ் பண்ண முடியுமான்னு நீங்கள் பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். ஓகே, அப்புறம் அந்த சர்க்கிள் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா? அந்த சர்க்கிள் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் அந்த சர்க்கிள். இதில் இன்டர்செக்ஷன் என்னன்னு சொன்னேன்? நான் எம்டின்னு சொன்னேன். யூனியன் என்ன சொன்னேன்? எக்ஸப்ட் 0,0 மற்ற எல்லாம் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அது இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது எப்படி? அப்போ என்ன அர்த்தம்னா யூனியன் ஆர் பிலாங்ஸ் டு ஆர் ப்ளஸ், ஓகே, ஏஆர் திஸ் இஸ் ஈக்குவல் டு R2 டிஃபரன்ஸ் 0,0. இந்த ஒரு பாயிண்ட்டை தவிர மற்றெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். அதை எப்படி சொல்கிறதுங்கிறதுக்கு ஒரு ஹிண்ட்டு என்ன பண்ணலான்னா, இப்போ எக்ஸ் கமா ஒய், இது எல்லாமே சப்செட்ஸ் ஆஃப் R2. சரியா? இது எல்லாமே வாட் இஸ் ஈஸி டு அப்சர்வ்? தி பாயிண்ட்ஸ் லையிங் ஆன் திஸ். ஓகே, ஃபஸ்ட்டு 1 by 1 பண்ணிவிடும். சரியா? எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு திஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் பிலாங்ஸ் டு சம் ஏஆர். ஓகே, ஸோ இதை அழிச்சிட்டு எழுதுவோம். x comma y belongs to union r belongs to r plus ar அப்படின்னா there exists alpha belongs to r plus such that x comma y belongs to a alpha. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்?
there exists alpha belongs to R plus, there exists alpha positive such that x square plus y square equal to alpha square. Alpha positive na alpha square positive. சரியா? Okay. Therefore, what happens? This is a positive number, x square plus y square. X square plus y square எப்போ 0 இருக்கும்? Only when x and y are 0. Okay. So, therefore, x comma y cannot be equal to 0 comma 0 அப்படின்னு சொல்லலாம். So, x comma y is an element of R2. If it belongs to the union, it cannot be equal to 0 comma 0 ன்னு சொல்லிடலாம். சரியா? அடுத்த பாயிண்ட் இங்கேருந்து ஒன்று எடுத்தீங்கன்னா அதை you can say that it belongs to this. Okay. Therefore, these two are equal ன்னு சொல்லலாம். இப்போதைக்கு இதோட நிப்பாட்டிப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.